வாழ்க நலத்துடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காலையில உளுந்தங்கஞ்சி தாங்க சாப்பிட்டேன். உளுந்தங்கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ லேடீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. லேடீஸ்னு இல்லை, எல்லா ஜென்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து இது சாப்பிடுங்க. இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தோல் உரித்தார், உரித்தவர்களுக்கு கண்ணீர் வரும். அவன் யார்? கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அப்படியே எதுவுமே பண்ண மூடே இல்லைங்க. சரி ஏதாவது பண்ணலான்னு மத்தியானம் சமையல் கட்டுக்கு போனோம். அப்புறம் வந்து வெறும் சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு 2-3 தக்காளி மட்டும் தாங்க இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு டக்குறப்ப டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் மாதிரி பண்ணீங்க. உண்மையிலே வந்து நம்ம மெனக்கெட்டு பண்ணுறப்ப கூட அவ்வளோ டேஸ்ட் வராதுங்க. ஆனால் ஹரிபரி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ சிம்பிளாக வந்து இன்றைக்கி மத்தியானம் வந்து கொஞ்சமாக தக்காளி பிரியாணின்னு சொல்லலாம், தக்காளி சாதம்னு சொல்லலாம், இல்லை எப்படினாலும் குஸ்கான்னு சொல்லலாங்க. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதுவும் இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப கம்மியாக பண்ணிட்டேன்னா, ஸோ எல்லாருக்கும் கரெக்டாக அளவாக இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சா வச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.